எப்படி வெளியே நிக்கிற? நியாயமா நீ உள்ளலாம் இருக்கணும். நான் எதுக்கு உள்ள போகணும்? பின்ன இவ்வளவு பெரிய குண்டு வச்சிருக்கேன். தொப்பியை மெயின்டைன் பண்ற மாதிரி தொப்பையை மெயின்டைன் பண்ண வேண்டாமா? வந்த உடனே லொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீ எதுக்கு உள்ள போன ஞாபகம் இருக்கா? இந்தியன் நியூஸ்ல வட்டம் போடாமலே எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு. உண்டியல்ல கை வச்சவன்லாம் வெளியே இருக்கிறான். உண்டியலுக்குள்ள விழுந்ததுக்கு என்ன தூக்கி உள்ள போட்டாங்கப்பா. ஆமா, சிட்டி 6 மாதம் நிம்மதியா இருந்துச்சு. இனிமே கூவம் மாதிரி நார போகுது. கூவம் செருப்பு, பாட்டில், பிளேடு, சிகரெட் மிதக்கும் கூவம் பாருடா. கருப்பு நதியாம் அதன் விதியை மாத்த போவது யாருடா? போக ஓ விதி மாற போகுது. எப்படி? அங்க பாருடா. வர வர உருட்டுக்கட்ட அருவாலாம் ரேஷன் கார்டு மாதிரி ஆயி போச்சு. கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூல நிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் யாருக்காக வெயிட் பண்றாங்கப்பா? எல்லாம் உனக்காகத்தான்டா. எனக்காகவா? நான் மாமா வைக்க போறேன். எப்படிப்பா? மறுபடியும் உள்ள போறியா? உன்னை பாக்குறக்கா துண்டு போட்டு இடம் பிடிச்சிருக்கா? என்னடா பொல்லாத துண்டு? நான் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு மலையூர் மம்முட்டியா மாதிரி ராத்திரி பூரா குளூர்ல குந்திக்கிட்டு இருக்கிறேன். தயவு செய்து கோஷம் போடாதீங்க, அப்புறம் நான் தலைவன் ஆயிடுவேன். நீ தலைவன் இல்லடா, தலைவலி. ஏண்டா நான் நாமத்தை போட்டுட்டு ஊர்க்காரங்க கிட்ட பணம் வாங்கி உனக்கு கடனா கொடுத்தா நீ எனக்கு நாமத்தை போட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறியா? மரியாதையா பணத்தை கிழவை. உள்ள புல்லு வெட்டுறதுக்கும் பொட்டலம் அடிக்கிறதுக்கும் 150 ரூபா கொடுத்தாங்க. அதையும் அவங்களே கைமாத்தா வாங்கிக்கிட்டாங்க. இப்ப பணம்னா நான் எப்படி தர்றது? அதெல்லாம் முடியாது. பணத்தை கொடுத்துட்டு மறுவேலை பாரு. இதோ பாருங்க, 10 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள உங்க பணத்தை எல்லாம் பைசல் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்க, உங்க லிஸ்டே என்கிட்ட இருக்கு. எல்லார் பேரையும் எழுதி குலுக்கி போட்டு அதுல ஒரு பேரை எடுப்பேன். எதுக்கு? அவனை கொலை பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போயிருவேன். அப்புறம் ஆயத்துக்கு நீங்க வெளியே தான் நின்னாகணும். ஒருவேளை குழுக்கல்ல என் பேர் வந்துருச்சுன்னா நல்ல பையன் 10 நாள்ல கொடுத்துருவான். தலைவாரங்க உள்ள வைங்கடா. வாங்கடா போலாம். மம்மி. என்னது மம்மியா? மன்னிச்சுங்கம்மா, அம்மானு கூப்பிடுறதுக்கு போயெல்லாம் மறந்து போய் மம்மின்னு இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். ஏமா தினைக்கும் கையில ஒரு ஆப்பிள வச்சுக்கிட்டு கவ்விக்கிட்டு இருக்கீங்களே, அப்படி இந்த ஆப்பிள்ல என்னதான் இருக்குது? யோ, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்டயே வரமாட்டாரு. ஒரு நாளைக்கு ஒரு பூண்டு சாப்பிட்டா எவனுமே கிட்ட வரமாட்டான். என்ன பிரதர், எப்பவுமே நைட்ல தான் பெட்டி எடுத்துட்டு வெளியில போவ, இன்னைக்கு பகல்லையே கிளம்பிட்ட? அம்மா, அல்வா கொடுக்கறதுக்கு பகலா இருந்தா என்ன, ராத்திரியா இருந்தா என்ன? அரசியல்வாதி கையில உண்டியல், ஐயா கையில பொட்டி, ரெண்டுமே கலெக்ஷனுக்கு தான். ஏன்பா டிரைவர், ஆந்த்ராக்ஸ் பவுடர் உடம்பு பூரா அள்ளி பூசிக்கிட்டா மாதிரி அனாவசியமா டென்ஷனா இருக்கிறியே, என்ன விஷயம்? அது இல்ல சத்தி, பச்சை குழந்தை கையால நெருப்பள்ளி போடுது. அத பெத்த அப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? இங்க நடக்கும். ஏன்பா, நம்ம முதலாளி என்ன பாசமலர் சிவாஜி கணேசன ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு பல பலன்னு ஒரு பொம்பளைய கட்டிக்கிட்டாரு. கடமைக்காக ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டாரு. அவருக்கு பணம் தான் முக்கியம், மத்த எல்லாம் அப்புறம். சரி சக்தி, ஐயா தான் ஆம்பளை, பாசம் இல்ல. பக்கத்துல இருக்காளே அக்காகாரி, அவளு கூட இறக்கம்ல. இறக்கமா? அவன் லேடி இல்லப்பா, பெரிய கேடி. அவளுடைய லொள்ளு தாங்காம கல்யாணத்தன்னைக்கு அவ புருஷன் ராத்திரில கக்கூஸ் வென்டிலேட்டர் வழியா எஸ்கேப் ஆயிட்டான். இன்னி வரைக்கும் அவன் எங்க இருக்கான், என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே சத்தி? வேலு, சத்தி இந்த பொட்டியை பாண்டிச்சேரி பாட்டிகிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு பொட்டி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து. சரி சத்தி. என்னங்க நீங்க அந்த காலத்து ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி ஒரு பொட்டியை கொடுக்குறீங்க, ஒரு பொட்டியை வாங்க சொல்றீங்க. லேட் ஆகுது, நீ கிளம்பு. இவன் ஏன் இப்படி குதிச்சு குதிச்சு போறான்? அவன் பெரிய பக்தி மான் இல்லீங்களா, அதனாலதான் இப்படி. ஏய் பாத்ரா பாத்ரா, ஏங்க தினைக்கும் பொட்டிக்குள்ள கஞ்சாவை வச்சு இதை கொண்டு போய் பாண்டிச்சேரி பாத்திட்டு கொடுத்துட்டு வா, இதை கொண்டு போய் திருச்சி பாத்திட்டு கொடுத்துட்டு வான்னு சொல்றீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு அவன் கேட்டிருப்பானா? சுத்த முட்டாப்பாய. கரெக்ட். நான் எப்பவுமே முட்டாளங்களை தான் வேலைக்கு வச்சுக்குவேன். கரெக்ட். சத்தி, என்னாச்சு? ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு. தண்ணி ஊத்தலாம் சரியா போயிடும். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்த வயல்ல ஆடு மேயுதே. தண்ணி எங்க கிடைக்கும்? அது ஒருத்தன் போறான். அண்ணே அண்ணே, ஆடுனே, அட ஆடுனே, ஆடுனேன்னா என்னவா? ஆமா, ஒன்ன தாண்டா மடைய ஆடுறா.
நம்ம வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். நம்மளே ஏய், ஆடுறா. இருங்க இருங்க, பிரியப்பட்டு கேக்குறான். சரி ஆடி வேண்டியதா. செல்லாத்தா, ஏ மாரியாத்தா, கடி கும்மா, ஏ கும்தல கடி ஐயோ, கும்மா, வயல்ல ஆடுறா. ஏ கும்மா, ஏ கும்மா, ஏ கும்மா, கும்மா. வயல்ல ஆடுறா. ஆமா. வயல்ல ஆடவா? இருங்க இருங்க. ஓ, நல்ல ஆடுறம் இருக்கு. அதான் ஒன்ஸ் மோர் கேக்குறான். ஐயோ, வயல்ல ஆடுறானே. அடே, ஆடுடா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஐயோ, கருப்பு டைனோசர் மாதிரி இருந்துகிட்டு என் வயல்லாம் நாசம் பண்ணிட்டானே. இவனை சும்மா விடக்கூடாது. டேய் கோதண்டம், கந்தசாமி, முருகேஷ், எல்லாரும் வாங்கடா. ஏன்டா அடிக்கிறீங்க? ஆளை பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்காரு. இவரை ஏன் அடிக்கிறீங்க? சத்தி, நீ ஏன் நியாயத்தை கேளுமா? நான் காரை நிறுத்திட்டு வந்தனா, இந்த ஆளு வயல்ல ஆடுறான்னாரு. ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறான்னு ஆடினேன். இது தப்பா சத்தி? ஆளை பார்த்தா அப்பாவியா இருக்காரு, இவரை போய் அடிக்கிறீங்களே. போங்க போங்கய்யா, போய் உங்க வேலையை பாருங்க. அம்மா சக்தி, நீ மட்டும் வரலன்னா இவங்க மிதிய மிதிச்சு என்ன சாணி ஆக்கிருப்பாங்க. நல்ல வேலை அந்த ஆத்தா தான் உன்னை அனுப்பிச்சிருக்கா. சக்தி, என்ன கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, உன்னை தங்கச்சி நினைச்சுக்கிறேன். தங்கச்சியா? நானா? ஆமா, ஆத்தா மேல சத்தியமா சொல்ற. சக்தி, நீ தான் தங்கச்சி. தம்பிங்களா நில்லுங்க. ஆஹா பாத்தியா ஐயா, வேலை இல்லைன்னு நம்மள மாதிரி முடங்கி கிடக்காம பார்வை பறி போனா கூட ஆஹா எதிர்காலத்தை நோக்கி அப்படியே அணிவகுத்து போறீங்களே. தம்பிங்களா, இந்த குறை உங்களுக்கு பிறவி கோளாரா? இல்ல, சரக்கு கோளாறு. சரக்கு கோளாரா? மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சுத்தமா கண்ணு போயிடுச்சு. கள்ளச்சாராய பாட்டியாடா நீங்க? இப்ப எங்கடா கிளம்பிட்டீங்க எல்லாரும்? நல்ல சாராயம் கிடைக்குன்னு சொன்னாங்க, அதான் தேடி போயிட்டு இருக்கோம். பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா வந்துட்டு இருக்கான். பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா? பாத்தியாயா, மெத்தனாலை மெத்தனமாய் புத்தியின்றி குடித்ததால் மத்த நாளை பார்த்திடாது மாய்ந்தொழிந்து போனதே. டேய், பிஞ்சு பூ மாதிரி இருந்துகிட்டு இந்த வயசுலயே பீடி குடிக்கிறியாடா? ஐயோ, நான் புடிக்கிறது அஞ்சு பூ மாதிரி பீடி தான். உன் வேலையை பார்த்துட்டு போயா. போறடா போறேன். தொட்டில யாரா? அது என் தம்பி. அவனையும் கெடுத்துறாடா. நான் உனக்கு எடுக்கிறதா? நீயே போய் எட்டி பாரு. எட்டி பாக்குறதுக்கு அவன் என்ன கிணறாடா? எதை பார்க்க சொல்றான்? என்னடா இது? ஒரு குவார்டர்ல மூடிய கழட்டிட்டு அதுல நிப்புல மாட்டி ராவா அடிக்கிறானேடா. தொட்டில் குழந்தைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், குவார்டர் குழந்தைய இப்பதான்டா பாக்குறேன். ஏண்டா டேய், இதெல்லாம் உங்க அப்பா கேட்க மாட்டாராடா? அவரே என்ன கேட்க போறாரு? அவர் வேணாமான்னு பாரு. குழந்தை அழுவுது, முதல்ல கையில பட்ட முடியா? உங்களை சொல்லி குத்தம் இல்லடா. ஒரு குவார்டர் வாங்கினா 2 அவிச்ச முட்டை இலவசம்னு போர்டு போட்ட ஒரே ஊரு நம்ம ஊர் தானடா. கங்கையாறு காவிரியாறு பாயும் எங்கள் நாட்டிலே, கலர் கலராய் காலி குடங்கள் கிடக்கு இந்த ரோட்டிலே. பேண்ட் போட்ட பாரதியார் மாதிரி பாடுறிய, நீ யாரப்பா? சென்னை சித்தர். எங்கிருந்து வரீங்களோ? ஜெயில இருந்து. கம்பி என்னவனுக்கு கலெக்டர் கொடுக்கற மரியாதையை கொடுக்கறாங்கப்பா. அடடா, பாதாள சாக்கடை திறந்து கிடக்குதே. குழந்தைங்கள்லாம் வேற விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேசத்துல எதெல்லாம் திறந்திருக்கணுமோ அதெல்லாம் மூடி இருக்குது. ஃபேக்டரிய மூடிடுறாங்க, கோடவுனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எதெல்லாம் மூடி இருக்கணுமோ அதெல்லாம் திறந்து கிடக்குது. அங்க சாராயக்கடை, இங்க சாக்கடை. என்ன பண்றது? ஏதாவது ஒரு கல்லை வச்சு அடைச்சாகணுமே. இது கிடக்குது ஒண்ணு. மண்ணடியில இப்படித்தான் ஒரு குழந்தைய மண்ணுக்கடியில போட்டு மூடினாங்க. அந்த கதை தொடராம இருக்கணும்னா இப்படி எதையாவது அடைச்சாதான் சரி போடுப்பா. ஜெயில இருந்து வந்த உடனே ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு. அப்படியே சூட்டோட சூடா ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ணிடுவோம். இதுலயும் ஷேர் வேணுமா உனக்கு? பொது இடத்துல சிகரெட் கொடுக்க கூடாது. இது பொது இடமா? என் வாய் 25 வருஷமா இந்த இடத்துல இருக்கு. தனியார் ப்ராப்பர்ட்டி. இங்க வச்சு சிகரெட் குடிக்காம எங்க வச்சு குடிப்பேன்? சந்து மாடல் நின்னுட்டு லந்தா பண்ணிட்டு இருக்க. சந்து லந்து? நீ மதுரையா? இப்பதான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன். என்ன மேட்டர்? ரோடு, பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டாங்க, தெரியாதா? சட்டமே போட்டாங்களா? நான் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள நாட்டுல பல மாற்றங்கள். இனிமே இதுக்கு பேர் சிகரெட் இல்ல, சீக்கிரட். ரொம்ப அர்ஜென்ட்னா சைடுல போய் குடி. சைடுலயா? கொசு மருந்து அடிக்கிறாங்களா? என்னங்கடா சைடுல வச்சு சிகரெட் அடிக்கிறீங்க? அவருக்கு 5 ரூபா கொடுத்தா சைடுல நின்னு சிகரெட் குடிக்கலாம். ஆஹா, சைடு பிசினஸ்ங்கிறது இதுதானாடா?